வந்திருக்க மாட்டோமோ, யாரை படைக்கவில்லை என்று சொன்னால் வானங்களையும் பூமியும் அல்லாஹ் படைச்சிருக்க மாட்டானோ, அப்பேற்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக நாம இங்க ஒன்று கூடியிருக்கோம். இப்போ ஒரு கேள்வி வரலாம், எல்லா இடத்துலையும் சில ஒரு நேர்மறையான கருத்து வந்தா எதிர்மறையான கருத்து வர்றது நிதர்சனம் தான். அப்ப பிறந்த நாள்லாம் கொண்டாடக்கூடாது, ரசூலுல்லாஹ் நம்மளை போன்ற மனிதர் தானே, நாமளும் மனுஷன் தான், நபிய மனுஷன் தானே, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுன்னு அப்படின்னு சில கூட்டம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜர் ஒரு ஊமானம் மட்டும் சொல்ற நம்ம புரிஞ்சுக்கிறேன். கல்லு இருக்குல்ல, கல்லு நம்ம ரோட்ல ஒரு கல்லு கிடக்கு, அந்த கல்லும் காபத்துள்ளால ஒட்டி வச்சிருக்காங்கல்ல ஹஜருல் அஸ்வத் கல்லும் ரெண்டுமே ஒண்ணா ஆகுமா? ஆக முடியாது. அதே மாதிரிதான், அதாவது கீழே கிடக்கக்கூடிய கல்லும் மாணிக்க கல்லும் ஒண்ணா ஆகுமா? ஆகாது. இதுவும் கல்லுதான், அதுவும் கல்லுதான். இது வெறும் கல்லு, அது மாணிக்க கல்லு. இது வெறும் கல்லு, அது ஹஜருல் அஸ்வத் கல்லு. இப்போ நம்ம இங்க இருந்து தொழுகிறோம், பள்ளிவாசல்ல இந்த இடத்துல இங்க இருந்து தொழுகிறோம். இந்த இடமும் ஒண்ணு வேணாம், இந்த இடத்துல இருந்து எங்க நாங்க இமாம்கள் தங்கி இருக்க ரூம் வரையும் எடுத்துப்போம். இங்கே அங்க வரையும் உள்ள இடமும் மதீனாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போனாங்கல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவங்களுடைய வீட்ல இருந்து தொழுறதுக்கு நடந்து வந்தாங்கல்ல, அந்த இடம் உண்டாகுமா? அந்த இடத்தை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌனத்தும் மின் ரியாதில் ஜன்னah, என்னுடைய வீட்டுக்கும் நான் தொழுவைக்கு நடந்து போறேன் தெரியுமா, அந்த இடத்துக்கு இடைப்பட்ட அந்த நான் நடந்த இடம் இருக்குல்ல, நாளைக்கு சொர்க்கத்துடைய துண்டு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க நடந்த இடத்துக்கே மதிப்புன்னா அந்த நபிக்கு மதிப்பு இருக்காதா? நம்ம யோசிச்சு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால்பட்ட இடமே சொர்க்கத்துடைய துண்டு என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்தை நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அப்பேற்பட்ட நபியை தான் நாம் கொண்டாடுகிறோம், அப்பேற்பட்ட நபியை தான் நாம் நேசிக்கிறோம், அப்பேற்பட்ட நபியை தான் நாம் புகழ்ந்து பாடுகின்றோம். இப்ப இங்க ஒரு கேள்வி, எல்லாமே ஒரு கேள்வியாவே வரும். ஏன்னு சொன்னா இப்பதான் அது ஒரு குழப்பமாவே இருக்கு மக்கள்கிட்ட. அதை தெளிவுபடுத்திட்டு போனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இன்னொரு கேள்வி என்னன்னா, புகழ்ந்து பாட்டு பாடுறாங்களே, பாட்டு பாடுறவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல வமா அல்லம்னாஹு ஷிஅர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாட்டை நாம் கற்றுக் கொடுக்கவில்லை. வமா யம்பகி லஹு, அந்த பாட்டு நபிக்கு ஒன்னும் அவசியமும் இல்ல அப்படின்னு சூரா யாசீன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வமா அல்லம்னாஹு ஷிஅர வமா யம்பகி லா என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால கவிதை ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கல, எனவே நாமளும் பாட்டு பாடக்கூடாது, கவிதை எழுதக்கூடாது அப்படின்னு ஒரு கூட்டம். இப்ப நமக்கெல்லாம் ஒரு கேள்வி வரும், நபிக்கு பாட்டு அல்லாஹ் கத்துக் கொடுக்கல, கவிதையை அல்லாஹ் கத்துக் கொடுக்கல, அதனால நாமளும் கத்துக்க கூடாதுன்னு சில மக்கள் சொல்றாங்க. அதே மாதிரி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் எழுத படிக்க கற்றுக் கொடுக்கல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எழுத படிக்க அல்லாஹ் கத்துக் கொடுக்கல, அவங்களுக்கு கத்துக் கொடுக்கல, நாமளும் எழுத படிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இன்னொரு ஆயத்துல, ஒமா குந்த தத்லு மின் கப்லிஹி, நபியே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம எழுதவோ படிக்கவோ நம்ம கத்துக் கொடுக்கல அப்படின்னு ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எழுதவோ தஹுத்துஹு மின் கிதாபின் ஒரு ஆயத்து, எழுதவோ படிக்கவோ நம்ம கத்துக் கொடுக்கல அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொன்னதுனால நம்ம எழுதக்கூடாது படிக்க கூடாதுன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அது வேற, இது வேற. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 11 மனைவி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து மேராஜ் போனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நம்ம பின்பற்றணும் நம்ம சொல்றோமே, எல்லா சுன்னத்தையும் நம்மளால பின்பற்ற முடியாது, பின்பற்றவும் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து மேராஜுக்கு போனாங்க, நம்மளால போக முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல இருந்தவங்களை பார்த்து இந்த கபர்ல இருக்கிறவங்களுக்கு அல்லாஹ் அஸாப் கொடுத்துட்டு இருக்கான்னு சொன்னாங்க, நாம பார்த்து சொல்ல முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தை பார்த்து சொன்னாங்க, உமரே நீ இன்னும் முஸ்லிம் ஆவேன்னு சொன்னாங்க, உமரே உன் உள்ளத்துல இன்னும் ஈமான் வரல அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க,
யார் ரசூலல்லாஹ், நான் பத்ர்ல கலந்துக்கிட்டேன், நான் வந்து உங்களுக்காக எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறேன், எல்லாத்தையும் நான் கொடுக்கறதுக்கு தயாராகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வாங்க உமரே அப்படின்னு கூப்பிட்டு உமர் ரலியல்லாஹு அவருடைய உள்ளத்துல நெஞ்சில இப்படி தட்டுறாங்க. தட்டிட்டு சொல்றாங்க, இப்போ சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, நபியே நாயகமே, என்னுடைய உடல் என்னுடைய உயிரை விட உங்களை மேலாக நேசிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்பதான் உங்களுக்கு ஈமானே வருது. அப்போ உள்ளத்தில் உள்ளதையும் பெருமானார் அறிந்து பார்க்கிறார்கள், சொல்கிறார்கள். நம்மளால பார்க்க முடியுமா? அப்போ நாமளும் ரசூலுல்லாஹ் ஒண்ணாக முடியுமா? கிடையவே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்தஸ்து வேறு, நம்முடைய அந்தஸ்து வேறு. நபியுடைய அந்தஸ்து வேறு, நம்முடைய அந்தஸ்து வேறு. அதனால்தான் நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாடுறோம், அவங்களை புகழ்ந்து பாடல் படிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை புகழ்ந்து எந்த வீடுகள்ல மௌலிது ஓதப்படுதோ, எந்த வீட்டுல மௌலிது ஓதப்படுதோ ஹதீஸ்ல வருது. நான் என்னுடைய இஷ்டப்படி நான் சொல்லவில்லை, எல்லா மதரசாக்களையும் ஓதி கொடுக்கக்கூடிய ஷமாயிலு திர்மிதி, என்ன கிதாபு? ஷமாயிலு திர்மிதி என்ற ஹதீஸ் கிதாபு. அந்த ஹதீஸ் கிதாபுல ஒரு ஹதீஸ் வருது, மன் தஆ இலா தஆமின் ஃபல்யுஜிப், யார் வந்து உணவுக்காக அழைக்கிறார்களோ அவருக்கு நீங்க பதில் கொடுங்க. உணவுக்காக எங்க வீட்டுல விருந்து வச்சிருக்க, நீங்க வாங்க அப்படின்னு யாராவது கூப்பிட்டா அந்த விருந்துக்கு நம்ம கண்டிப்பா போய் ஆகணும். இப்படி வர முடியலன்னா அவருக்கு வந்து காரணம் சொல்லணும், உடம்பு முடியல அதனால வர முடியல காரணம் சொல்லிடணும். இப்ப அந்த ஹதீஸ் உடைய ஷரஹ்ல, இந்த ஹதீஸ் புகாரிலேயே வருது, இந்த ஹதீஸ் புகாரிலேயே வருது. அந்த புகாரியுடைய அந்த விளக்க உரை, புகாரி கிதாபுடைய விளக்க உரையில நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எழுதுறாங்க. இஆனத்து தாலிபீன், உஸ்தாதுக்குலாம் தெரியும், உலமாக்களுக்குலாம் தெரியும், உலகத்தில் உள்ள எல்லா மதரசாவிலையும் லைப்ரரியில பாடத்துல அந்த இஆனத்து தாலிபீன் அந்த கிதாப் இல்லாம இவங்க புகாரி கிதாபை படிக்க முடியாது. இந்த புகாரி கிதாபுக்கு அர்த்தம் வைக்கணும்னா அந்த பக்கத்துல அந்த கிதாப் இருக்கு, ஃபத்ஹுல் முயின் இஆனத்து தாலிபீன் சில புக்கு இருக்கு. அந்த புக்கு இருந்தா தான் புகாரியை ஒழுங்கா படிச்சு விளக்கம் கொடுக்க முடியும். இல்லைன்னா பார்த்தவங்க நம்ம இஷ்டத்துக்கு கொடுக்க வேண்டியதுதான். அந்த கிதாபுல எழுதுறாங்க, உணவுக்கு ஒருவர் அழைத்தால் அதற்கு பதில் கொடுக்க வேண்டும். எந்தெந்த உணவுகள் அப்படின்னு வரும்போது அவங்க எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக மௌலிதுகளை ஓதி சமைக்கக்கூடிய உணவுகள், வீட்டுல வலிமா விருந்துகள், இது மாதிரி நிறைய விருந்துகளை சொல்றாங்க. அதுல ஒரு செய்தி இமாம் ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மாமின் முஸ்லிமின் குரிய ஃபீ பைத்திஹி மௌலிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய மஸ்ஜித் இந்தியாவுடைய தலைவர் தத்துவங்க கூட சொன்னாங்க, மகரிப்ல அசர் பிறகு மௌலிது முடிஞ்ச பிறகு ஈப்போலலாம் வந்து வீடுகள்லாம் மௌலிது ஓதுறாங்க, ஜமாத்துல உள்ள பிள்ளைங்களை அழைச்சிட்டு போய் ஓதுறாங்க, நம்முடைய பள்ளியிலையும் அந்த மாதிரி உருவாக்கு அப்படின்னு ஒரு கவலையோட சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை உருவாக்க வேண்டும், நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவங்க கிதாப்ல எழுதுறாங்க, மாமின் முஸ்லிமின் குரிய ஃபீ பைத்திஹி மௌலிதுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த வீட்டுல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மௌலிது ஓதப்படுகிறதோ இல்லா ரஃபஅல்லாஹு தஆலா, அல்லாஹ் அந்த வீட்டிலிருந்து உயர்த்துகின்றான், அல் கஹத பஞ்சம் ஏற்படுவதை உயர்த்துகின்றான், வல் வபாஅ கேடுகள் ஏற்படுவதை விட்டும் அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறான், வல் ஹிர்க எரிந்து சாம்பலாகுவதை விட்டும் அந்த குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான், வல் ஆஃபாத வல் பலியாத வல் தகுப்பாத வல் புகுத வல் ஹஸத வ ஐன சூஇ வல் லுசூசி, இது மாதிரி வரிசையா சொல்றாங்க. திருட்டு ஏற்படுவதை விட்டும், பலா முசீபத்து ஏற்படுவதை விட்டும், கண் திருஷ்டி ஏற்படுவதை விட்டும், கோபம் ஏற்படுவதை விட்டும், சண்டை ஏற்படுவதை விட்டும் அந்த குடும்பத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இது இருக்கிறது வந்து புகாரி கிதாபுல அந்த ஹதீஸுடைய விளக்க உரை இஆனத்து தாலிப், ஃபத்ஹுல் முயின் இஆனத்து தாலிப், இந்த கிதாபுல இது எழுதுறாங்க. அப்போ நம்ம பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பாடல் பாடுவது இருக்கிறது, மௌலிது ஓதுவது அவ்வளவு விசேஷமான ஒரு அமல். சரிங்களா? இப்ப இதுக்கு நம்ம மௌலிது ஓதுறதுக்கு நமக்கு விளக்கம் கிடைச்சிருச்சா? இது ஒண்ணு. இப்ப இன்னொரு ஒரு குழப்பம் என்ன சொன்னா, மௌலிதெல்லாம் ஓதலாம், ஆனா அதுல ஒரு சில வார்த்தை வந்து அதுல ஷிர்க் அப்படிமா, அதுல ஷிர்க், அந்த வார்த்தையை சொல்லிட்டா நாமலாம் முஷ்ரிக் ஆயிடுவோம்.
அந்த வார்த்தை சொல்லிட்டா அப்படியே ஒரு குழப்பம். இப்ப இதுல இருந்து ஒரு தெளிவு நான் சொல்றேன். யா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிக்கிறோம்ல, அதுல அந்த கஃபாருல் ஹதாயா, நபியே நீங்கள் பாவங்களை மன்னிக்க கூடியவர்களாக, கஃபார் சொன்னா மன்னிக்க கூடியவன் அர்த்தம். அது ஹதாயா பாவங்களை மன்னிக்க கூடியவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு அடி வருது. இப்ப இத சொல்லிட்டு அடி வருது. இப்ப இத சொல்லிட்டு சொல்றாங்க, பாவத்தை மன்னிக்கிறது அல்லாஹ் தானே, எப்படி ரசூலுல்லாஹ்வை சொல்லலாம், அது ஷிர்க் தானே அப்படின்னு ஒரு குழப்பம். இது உண்மையே வெளிப்படையே பார்த்தது குழப்பம் தான். உண்மையிலே பாக்குறதுக்கு என்ன மாதிரி தான் இருக்கு. பாவம் மன்னிப்பு யார்கிட்ட கேட்கிறேன்? அல்லாஹ்ட்ட தானே கேட்கிறேன். ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறீங்க? ஏன் ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்கிறீங்க? இது வெளிப்படையா சொன்னா கரெக்டா தானே இருக்கு அப்படின்னு நம்ம நம்பிடுவோம் அப்படியே. ஆனா உண்மையிலே யதார்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அடியாருடைய பாவங்களை மன்னிப்பது வேற, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தை மன்னிக்கிறது வேற. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மல்லா யக்ஃபிரு லா யுக்ஃபரு. ஃபர்ஸ்ட் ஹதீஸ் ஆதாரமா சொல்றேன், ரெண்டாவது ஆயத்து குர்ஆன் ஆயத்து ஆதாரமா சொல்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லா யக்ஃபிரு லா யுக்ஃபரு. யார் பாவத்தை மன்னிக்கலையோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். யார் மத்தவங்களுடைய பாவத்தை மன்னிக்கலையோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப பாவத்தை மன்னிக்கிறது அல்லாஹ் தானே. ஏன் ரசூலுல்லாஹ் நம்மள சொன்னாங்க? நாம எப்படி பாவத்தை மன்னிக்க முடியும்? ரசூலுல்லாஹ் ஷிர்க் வச்சு நான் சொல்ல முடியுமா? நாம அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் மன்னிக்கிறது வேறு, நாம மன்னிக்கிறது வேறு. இது ஒண்ணு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லதீன சில அடியார்கள், யஜ்தனிபூன அவர்கள் தவிர்த்து கொள்வார்கள், கபாயிரல் இஸ்மி பெரும்பாவங்களை தவிர்த்து கொள்வார்கள், வல் ஃபவாஹிஷ மானக்கேடான காரியங்களை தவிர்த்து கொள்வார்கள், வ இதா மா கலிபுஹும் யக்ஃபிரூன் அவர்கள் பாவங்களை மன்னிப்பார்கள். அவர்களுக்குள்ள சண்டை வந்தா என்ன செஞ்சிருவாங்க? பிறர் செய்த தவறுகளை குற்றங்களை மன்னித்து விடுவார்கள் அப்படின்னு நல்லடியார்களை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ பாவத்தை மன்னிக்கிறது அல்லாஹ் தானே, அது எப்படி அடியார்கள் பாவத்தை மன்னிக்க முடியும் நம்ம கேட்க முடியுமா? அல்லாஹ் சொல்லிட்டா நான் என்ன செஞ்சவனே முழுமையா கட்டுப்பட்டவன். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்களை மன்னிக்கிறார்கள் என்று சொன்னால், நபி அவர்கள் பாவங்களை மன்னிப்பது வேறு, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறது வேறு. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிப்பான். அல்லாஹ் தான் பாவத்தை மன்னிக்கிறார், யாரும் மன்னிக்க முடியாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாம அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறான். எதுக்காக? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காகத்தான் நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். யாருக்காக மன்னிக்கிறான்? நம்ம தொழுவதுக்காக மன்னிக்கிறானா? நம்ம தொழுவதுக்காக மன்னிக்கிறானா? நம்ம நோன்பு வைக்கிறதுக்காக மன்னிக்கிறானா? நம்ம ஜக்காத் கொடுக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. நம்ம தொழுறோம். எப்பா நீ 5 நேரம் தொழுதா உன் உடம்புல உள்ள பாவலாம் அப்படியே மழை தண்ணி ஊத்துற மாதிரி கீழே ஊத்தி கழுவி முடிஞ்சிருதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக அல்லாஹ் மன்னிக்கிறான். யார் சொன்னா? நீ தொழுதா உன் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொன்னது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்க சொன்னதுக்காகத்தான் நாம தொழும் போது நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான். நம்ம தொழுவதுக்காக மன்னிக்கிறானா? நம்ம தொழுவதுக்காக மன்னிக்கிறானா? நம்ம நோன்பு வைக்கிறதுக்காக மன்னிக்கிறானா? நம்ம ஜக்காத் கொடுக்கிறதுக்கு கிடையவே கிடையாது. நம்ம தொழுறோம். எப்பா நீ 5 நேரம் தொழுதா உன் உடம்புல உள்ள பாவலாம் அப்படியே மழை தண்ணி ஊத்துற மாதிரி கீழே ஊத்தி கழுவி முடிஞ்சிருதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக அல்லாஹ் மன்னிக்கிறான். யார் சொன்னா? நீ தொழுதா உன் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொன்னது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்க சொன்னதுக்காகத்தான் நாம தொழும் போது நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நம்ம யோசிச்சு பார்க்கணும். அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான்னு சொன்னா யாருக்காக மன்னிக்கிறான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக மன்னிக்கிறான். இப்போ ரசூலுல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிக்கிறாங்க? அந்த நபியை நீங்க பாவத்தை மன்னிக்க கூடியவங்களா இருக்கிறீங்க, நாங்க செஞ்ச தவறுலாம் கண்டு காணாம மன்னிச்சு எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு கேளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று மௌலிதுல வருது. நாங்க செய்யக்கூடிய
அட்டூழியம் அராஜகம் எல்லாத்தையும் மன்னிச்சு எங்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று மௌலிதுல வருது. இது ஏன் அப்படி எழுதியிருக்காங்க? ஏன் எழுதியிருக்காங்க? குர்ஆன்ல 5வது ஜுஸுல ஒரு ஆயத்து வருது. வலவு அன்னஹும் யஸலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ். நபியே நாயகமே, உங்களுடைய உம்மத்தினர்கள் வலவு அன்னஹும் யஸலமு அன்ஃபுஸஹும் தங்களுக்கு தானே பாவங்கள் செய்து கொண்டு நபியே நாயகமே பாவம் செஞ்சிட்டு ஏன்ட்ட வருவாங்கன்னு அல்லாஹ் சொல்லல. ஜாஊக நபியே யா ரசூலல்லாஹ் உங்களிடத்திலே வருவார்கள். பாவம் செஞ்சிட்டு எங்க போவாங்க? எங்க போவோம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போவோம். அல்லாஹ் குர்ஆன்ல அதுதான் சொல்லி காட்டுறான். ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். வஸ்தக்ஃபிர் லஹுமுர் ரசூல். நாம என்னதான் அட்டூழியம் தொழுவுல நோன்பு வைக்கல அராஜகம் பண்ணிருக்கோம், எல்லாமே பண்ணிருக்கோம். நம்மள பார்த்துட்டு ஏன் உம்மத்து தானே அல்லாஹ் என்று நாம செஞ்ச அட்டூழியத்துல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்மளை மன்னிச்சுட்டு நமக்காக துஆ செய்யக்கூடிய ஒரே ஜீவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அவர்கள் மட்டும்தான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், உலகத்தில் உள்ள கோடான கோடி முஸ்லிம்கள் ஒரே ஒரு நபரை பார்க்க வேண்டும் என்று கனவிலும் நினைவிலும் ஆசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஒரே ஜீவன் நம்முடைய கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அது யாருமே அந்த ஸ்டேஜுக்கு யாருமே வர முடியாது. உலகத்துல எத்தனை தலைவர்கள் இருந்தாலும் இந்த தலைவர் மாதிரி நான் ஆகணும், அவரை நான் பார்க்கணும் என்று கோடான கோடி மக்கள் ஆசைப்படுகிறார்கள். அது ரசூலுல்லாஹ் மட்டும்தான். கண்ணியத்திற்குரிய ஏன் அவங்கள பார்க்கணும்? ஏன்னா நம்முடைய பாவத்தை மன்னிச்சு அல்லாஹ்ட்ட நமக்காக பரிந்துரை செய்யற ஒரே ஜீவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஏங்க கபர்லயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லன்னா அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க. புகாரில 7 ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். புகாரில 7 இடத்துல ஹதீஸ் வருது. கபருடைய கேள்வி கணக்குகளை பத்தி வருது. கபருடைய கேள்வி கணக்குகளை பத்தி வருது. கபருடைய கேள்வி 7 இடத்துல வருது. அதுல ஒரு இடத்துல தான் ஒரு சஹாபி அறிக்கக்கூடிய ஹதீஸ், மன் ரப்புக்க, ஒரு ரப்பு யாரு, ஓ மார்க்கம் என்ன, ஓ நபி யாரு, அப்படி ஒரு இடத்துல ஒரு ஹதீஸ், ஒரு சஹாபி அறிக்கக்கூடிய ஹதீஸ் வருது. மீதி 7 இடத்துல என்ன தெரியுமா வருது? மா குந்த தகூலு ஃபீ ஷானி ஹாதர் ரஜுல். இந்த மனிதருடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க கபருக்கு நம்முடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வருவாங்க. அவங்களுடைய சூரத்தை நாம் எல்லாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். பார்த்து இவர் யாரு தெரியுதா அப்படின்னு மலக்குமாருக்கு கேட்பாங்க. இவரு யாரு நாம நினைச்சிட்டு இருக்கோம், ஒரு ரப்பு பேர் என்ன அல்லாஹ்னு சொல்லிடலாம், ஓ மார்க்கம் என்ன இஸ்லாம் சொல்லிடலாம், ஓ நபியுடைய பேர் என்னப்பா முகமதுன்னு சொல்லிடலாம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். அது தவறான ஒரு பிம்பம், அது கிடையாது. ஏன்னா நான் புரியறதுக்காக சொல்றேன். மன் ரப்புக அப்படின்னா என்ன அர்த்தம்? மன் ரப்புக அப்படின்னு சொன்னா உன்னுடைய ரப்பு யாருன்னு அர்த்தம். நம்ம அல்லாஹ் சொல்லிட முடியுமா? முடியாது. கேள்வி என்ன? மன் இஸ்மு ரப்பிக, உன்னுடைய ரப்புடைய பெயர் என்ன? நேம், வாட் இஸ் யுவர் காட் நேம், உன்னுடைய கடவுள் பெயர் என்ன என்று பெயரை கேட்டாங்க நம்ம அல்லாஹ் சொல்ல முடியும். ஆனா கொஸ்டின் என்ன இருக்கு? மன் ரப்புக, ஒரு ரப்பு யாரு? இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கோம், இங்க 100 பேர் இருக்கோம். மன் ஜெயித் அப்படின்னு நான் கேட்கிறேன். மன் ஜெயித், இங்க ஜெயித் யாருப்பா அப்படின்னு கேட்கிறேன். இந்த கூட்டத்துல ஒரு ஆள் கை நம்ம எல்லாமே ஒரு ஆளை கை காட்டுவோம், இவர் தான் ஜெயித் அப்படின்னு கை காட்டுவோம். அப்போ கபூரிலே நம்முடைய நபியை காட்டி இவர் யாரு உனக்கு தெரியுமா அல்ல அல்லாஹ் கேட்கும் பொழுது முகம்மதுன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது. அவர்களை கை காட்டி இவர்களை தான் இந்த உலகத்திலே நான் பின்பற்றினேன், இவர்கள் சத்தியத்தை சொன்னார்கள் என்று கபூரிலே நாம சொன்னோம்னு சொன்னா அப்பதான் கபூரிலே நமக்கு விசாலமாகும். ஹதீஸ்ல வருது, அப்படிதான் வருது. அந்த கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டுதான் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். கபூருடைய வேதனை விட்டு நம்ம அல்லாஹ் பாதுகாக்கிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் ஆக நாம் செய்யக்கூடிய தவறுகளை அவன் மன்னிக்கிறான். நாம இப்ப எல்லாமே உட்கார்ந்து இருக்கோம், இப்ப 100 பேர் இருக்கிறோம். நாளைக்கு ஃபஜ்ருடைய தொழுகையில இதே 100 பேர் இருப்போமா? வாய்ப்பே கிடையாது. ஒரு யகூதி இஸ்ரேல்ல பலஸ்தீன் போர் நடக்கும் போது ஒரு மீடியாக்காரன் அந்த ஆர்மி ஆபீசர்கிட்ட பேட்டி எடுக்கிறான்.
முகமது சொல்லியிருக்கிறார்ல, கியாமத் நாள் நெருக்கத்துல முஸ்லிம்கள் உங்களை கொல்லுவாங்க. அப்ப ஒரு மரம் இருக்கு, யஹூதியும் அந்த மரத்துக்கு பேர் எனக்கு மறக்குது. அந்த மரம் சொல்லும், எனக்கு பின்னாடி ஒரு யூதம் இருக்கா, கொலை பண்ணிடான்னு சொல்லும் எனக்கு பின்னாடி. ஏன்னா அந்த யூதம் அட்டூழி அந்த மாதிரி பாக்குறோமா இல்ல, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். எனக்கு பின்னாடி ஒரு யூதம் இருக்கா, இவன் வெட்டுடான்னு சொல்லுவான். அந்த மரம் பேசுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த மரத்துக்கு ஒரு பேர் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மரத்தை யூதர்கள் வெட்டிட்டு இருக்காங்க. இப்ப அவர் பேட்டி கேட்கிறாரு, முகமது சொன்னது உண்மையா, அது நடக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, முகமது சொன்னா அது நிச்சயமா நடக்கும் தான், ஆனா அது இப்ப நடக்காது. எப்பொழுது அதிகம் கேட்கிறாரு, முகமது சொன்னது உண்மையா, அது நடக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு, முகமது சொன்னா அது நிச்சயமா நடக்கும் தான், ஆனா அது இப்ப நடக்காது. எப்பொழுது அதிகாலை தொழுகையை முஸ்லிம்கள் எல்லோரும் தொழுகிறார்களோ அந்த காலத்திலே அது நடக்கும். அவன் யஹூதி சொல்றான், யூதன் சொல்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியாக யோசிப்பாங்க. ஆக நாம அந்த தொழுகையை நம்ம கரெக்டா இருக்கோமா? நமக்காக வேண்டி 7 வானங்களை கடந்து சிதறத்துல் முன்தஹாவை கடந்து அல்லாஹ்வை சந்தித்து அந்த 5 நேர தொழுகை ரசூலுல்லாஹ் கொண்டு கொடுத்தாங்களே, கிஃப்டா கொடுத்தாங்களே, அந்த 5 நேர தொழுகை நம்ம கரெக்டா தொழுகிறோமா? நம்ம தொழுவோம். நம்மள்ட்ட என்ன செய்யறோம், சில என்ன தொழுகிறோம், சில தொழுவாம விட்டுறோம். அவங்க கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்தனே, தொழுவாம பாழாக்கிட்டேடா என்று நம்மை கோபித்துக் கொள்ளாமல் நாம் செய்த தவறை மன்னித்து நமக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்றாங்கல்ல, அதுக்கு தான் சொல்றோம், நபியே எங்களுடைய தவறுகளை மன்னித்து விடுங்கள் யா ரசூலல்லாஹ். அதுதான் மௌலிதுடைய அடியில வருது, நாங்க செஞ்ச தவறை மன்னிச்சிடுங்க யா ரசூலல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மாதிரி பேசுனா நம்ம பேசிக்கிட்டே போலாம். அதனால இன்ஷா அல்லாஹ் நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிப்போம், அவர்களை பின்பற்றுவோம். அவர்கள் கொடுத்த அந்த 5 நேர தொழுகையை கலா இல்லாமல் நாம் தொழுவோம். அவர்களின் மீது நாம் ஒவ்வொரு வீடுகளில் நாம் மௌலிது மஜ்லிஸ்கள் ஏற்படுத்துவோம், ஸலவாத் மஜ்லிஸ்கள் வைப்போம். நாம் செய்த இந்த அஸர்லேருந்து இந்த நேரம் வரை நாம் செஞ்ச எல்லா அமல்களையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. இதற்காக வேண்டி இந்த மீலாது நாள் நடத்துறதுக்காக யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, நம்முடைய நிர்வாக பெருமக்கள், நம்முடைய நிர்வாகத்துக்கு உதவி செஞ்சவங்க, யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, யார் யாரெல்லாம் ஹிதுமத் செஞ்சாங்களோ, யார் யாரெல்லாம் வேலை செஞ்சாங்களோ, எல்லாருக்கும் அல்லாஹ் அவருடைய குடும்பத்திலும் இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. நபிகளாருடைய சுன்னத்துகளை பின்பற்றி வாழக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக அல்லாஹ் அவர்களையும் நம்மையும் அல்லாஹ் வாழ வைப்பானாக.